ஸோ நம்ம பார்த்தது எல்லாமே இதை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மினிமம் கான்வே அப்வே டவுன்வே அண்ட் இம்ப்ளெக்ஷன் பாயிண்ட் இது எல்லா கண்டிஷனும் நம்ம பார்த்துட்டோம். இன்க்ரீசிங் டிக்ரீசிங் கூட பார்த்துட்டோம். அப்போ இது எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம எப்படி கிராப் வந்து ட்ரா பண்ணுறோம் அப்படிங்கிற கேஸ் தான் இங்கே டேபிள் இருக்குது. இந்த டேபிள் பார்த்து என்னாச்சும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுங்களா? அது எஃப் பிரைமும் எஃப் டபுள் பிரைமும் வச்சு அவங்க கான்கேவும் இன்க்ரீசிங்கை வச்சு கிராஃபை போடுறானுங்க. அவ்வளோதான் நீங்க சொன்னது கரெக்ட் தான். அவ்வளோதான் அந்த கான்வே அப் டவுன் வச்சு கிராஃபை டிவைட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. சரி, அது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். நீங்கள் ஒரு கச்சிதா கிராஃப்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு சேம் ஐடியா எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருவாங்க. எஃப் டாஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறீங்க. எஃப் டாஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 கண்டுபிடிக்க போகிறீங்க. அப்போ இது கிரிட்டிக்கல் பாயிண்ட், எக்ஸில் சம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதனோட டிஸ்கஷன் எழுதுறீங்க, இன்க்ரீசிங்காக டிக்ரீசிங்காக எழுதுறீங்க. அப்படிங்கும்போது இன்க்ரீசிங் டிக்ரீசிங் கேஸ் வந்து கிடச்சிடும். அதை வச்சு நம்ம டிவைட் பண்ணிடலாம். ஸோ அடுத்தவருக்கு என்ன பண்ண போகிறீங்க, இந்த எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் வச்சுட்டு எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறீங்க. அதை ஈக்குவல் 0 போட போகிறீங்க. அந்த லைஸ் பிட்வீன் இன்டர்வலில் எஃப் டபுள் டேஸ் வந்து இன்க்ரீசிங்காக டிக்ரீசிங்காக பார்க்க போகிறீங்க. அது கான்வே அப்பா டவுனாக வந்துடும். கான்வே அப்பு டவுன் மாற்றி வந்தோன்னா அதுக்கு பேர் இம்ப்ளெக்ஷன் பாயிண்ட். கான்வே அப் அண்ட் டவுன் மாற்றி மாற்றி வந்து அதுக்கு பேர் என்னது, இம்ப்ளெக்ஷன் பாயிண்ட். சரி, இப்போ இன்க்ரீசிங் டு டிக்ரீசிங், டிக்ரீசிங் டு இன்க்ரீசிங் வந்ததுன்னா அதுக்கு பேர் லோக்கல் மேக்ஸிமம் அண்ட் லோக்கல் மினிமம். கரெக்டாக லோக்கல் மேக்ஸிமம் அண்ட் இந்த மாதிரி இருந்திருந்தா இன்க்ரீசிங் டு டிக்ரீசிங் வந்து டிக்ரீசிங் டு இன்க்ரீசிங் வந்து லோக்கல் மினிமம். அப்போ நம்ம இதை வரைக்கும் என்ன ஸ்டடீஸ் பண்ணுமோ அதை ரிவைஸ் பண்ணிட்டு இந்த கிராப்பை நம்ம வந்து டிவைட் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கேஸ் என்னது, இன்க்ரீசிங்காக டிக்ரீசிங்காக வேணும் அண்டு மேக்ஸிமமாக மினிமமாக வேணும் அண்டு கான்கவே அப்பா டவுனாக வேணும் அண்டு இம்ப்ரெக்ஷன் பாயிண்டான்னு வேணும். இதை வச்சுட்டு எப்படி கிராப் டிபெண்ட் பண்ணுறது, அவன் அழகாக கொடுத்துட்டான் பாருங்க. இன்க்ரீசிங் வந்துட்டு அதில் வந்து எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் இங்கே கொடுத்துக்கிறோம் பாருங்க. இந்த பாக்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன். அப்புறம் டயக்ராம் போய்க்கலாம். இங்கே பாருங்க, அந்த பர்டிகுலரில் என்ன நடக்குதுங்கிறாங்க, எஃப் டேஸ் வந்து கிரேட்டர் தான் 0, எஃப் டபுள் டேஸ் வந்து கிரேட்டர் தான் 0னா இன்க்ரீசிங் கான்வே ஆஃப். அப்போ எது இங்கே பாருங்க, இந்த ரெண்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனா டயக்ராம் இந்த ஷேப்பில் போகும். நல்லா பார்த்துங்க, டயக்ராம் எப்படி போகும், இந்த ஷேப்பில் போகும். புரியுதுங்களா? ஆமாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ராப்ளம் போடும்போது இப்படி தான் யோசிச்சு போட போகிறோம், மாற்றி போட போகிறதில்ல. அதே பாருங்க, இன்க்ரீசிங் கான்வே டவுன் வந்து டயக்ராம் எப்படி போகுது, இன்க்ரீசிங் கான்வே டவுன் வந்து இதே இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து லெஃப்ட் சைடு, இது பார்த்தீங்கன்னா ரைட் சைடு மூவ் ஆகுது. இங்கே பாருங்க, லெஃப்ட் சைடில் டவுன் வருது. கான்வே டவுன்னால நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் டவுன் ஆகுது. புரியுதுங்களா? ஆமாம். ஓகே, அடுத்து என்னது, ஒன்று டிக்ரீசிங்காக இருக்குது அண்டு கான்வே அப்பாக இருக்குது. அப்போ பாருங்க, இது வந்து ரைட் சைடு லெஃப்ட்லேருந்து ரைட் சைடு மூவ் ஆகுது. இது ரைட்லேருந்து லெஃப்ட் சைடு மூவ் ஆகுது. லெஃப்ட்லேருந்து ரைட் சைடுலேருந்து லெஃப்ட் சைடு மூவ் ஆகுது. புரியுதுங்களா? இதுக்கு இங்கே டிக்ரீசிங் கான்வே அப்புக்கு எஃப் டபுள் டேஸ் இந்த கண்டிஷனுக்கு. அடுத்து பாருங்க, ரெண்டுமே லெஸ் தென்னா இருந்து என்ன ஆகுது, இதனோட ஷேப் வந்து இங்கேருந்து இங்கே வருதுல்ல. அப்போ பாருங்க, அப்புலேருந்து டவுனுக்கு வருது, டாப்லேருந்து டவுனுக்கு வருது. புரியுதுப்பா? ஆமாம். இதை மட்டும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இந்த ரெண்டு டேபிளுக்கு வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி டயக்ராம் போட்டுடலாம். ஒரு அளவுக்கு மேட்ச் பண்ணி டயக்ராம் போட்டுடலாம். இது இந்த டேபிள் என்னாச்சும் டவுட் இருக்குதுங்களா? இல்லை, இது டவுட் இல்லை. அப்போ டவுட் இல்லைங்கும்போது நம்ம ப்ராப்ளம் போடும்போது கொஞ்சம் பார்த்து நார்மலாக போட்டுக்கணும். சரியாப்பா? ஓகே சார். சரி, இப்போ என்னென்ன இது வரைக்கும் போட்டது அத்தனையும் கண்டென்ட்டை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ போட்ட அத்தனை கண்டென்ட்டும் நம்ம பார்த்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் காம்பினேஷன் ஆஃப் அடுத்த கிராஃபு. சும்மா ஜென்ரலாக கொடுத்துக்கிறாங்க, ப்ளஸ் மைனஸ் எப்படி வருங்கிற ஓவராலாக ஓவர்வியூ கொடுத்துக்கிறாங்க. இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா மைனஸு ப்ளஸ்ஸு அப்படின்னு என்ன ஆகும், கீழே வருது. சரிங்களா? ரெண்டுமே ப்ளஸ்ன்னு என்ன ஆகும்னு இருக்கிறாங்க. ரெண்டுமே ப்ளஸ்ன்னு என்ன ஆகும்னு பாருங்கள். ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருந்தால் கிராஃப் என்ன ஆகும், மேலே போகுதா லைட்டாக. அப்போ அதுதான் அந்த லைட்டாக மேலே போகிற மாதிரி போட்டுக்கிறாங்க. பாருங்க, லைட்டாக மேலே போகுது, லைட்டாக மேலே போகுது. அடுத்தது ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு. அப்போ என்ன வருது, மேலே வந்து அப்படியே இங்கே வருது. அடுத்து மைனஸ் மைனஸாக கண்டிப்பாக கீழே வந்துடும். மைனஸ் வர மைனஸ்னால் ரெண்டுமே கீழே வந்துடும். மைனஸ் மைனஸாக கீழே வந்துடும். மைனஸ் ப்ளஸ்ங்கும் போது நம்ம டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் அப்படியே வந்து டச் ஆகுது. அடுத்து ப்ளஸ் ப்ளஸ்னால் ஃபுல்லாக இன்க்ரீசிங் ஆகும். ப்ளஸ் ப்ளஸ்னால் ஃபுல்லாக இன்க்ரீசிங். அதே மைனஸ் மைனஸ்னால் ஃபுல்லாக டிக்ரீசிங் ஆகும். மைனஸ் மைனஸ் ஃபுல்லாக டிக்ரீசிங் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சைன் மாறும்போது இன்டர்செக்ட் பண்ணி கிராப் டிவைட் பண்ணுறது இந்த மாதிரி வருங்கிறாங்க. ஸோ இந்த கிராப் புரியுதாப்பா?
ஆமா சார். ஒரே ஒரு இதான் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன்னா அது ஃப்ளாட், அந்த கிராஃப் ஃப்ளாட் ஆகுமா? பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனா நோ மேக்ஸிமம் நோ மினிமம். அந்த பாயிண்ட் வந்து எதுவுமே ஆகாது. மேபி இந்த பாயிண்ட் எடுத்துட்டு இது பாருங்க, இது மினிமம் பாயிண்ட். இந்த பாயிண்ட் வச்சுட்டு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இதுதான். இங்க பாருங்க, இது மினிமம் கிடையாது, மேக்ஸிமம் கிடையாது. ஓகே. அதே மாதிரி இந்த பாயிண்ட் எடுத்துட்டீங்கன்னா இந்த பாயிண்ட் எடுத்துங்களா, இது பாருங்க, இது இப்படி போகுது, இது போகுது, இது கூட பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமம் வச்சுக்கலாம். இங்க பாருங்க, இது மேக்ஸிமம் இருக்குதா, பட் இந்த பாயிண்ட்ல பாருங்க மினிமம் இங்க கிடைக்குது, மேக்ஸிமம் இங்க கிடைக்குது. அப்ப இது வந்து நோ மேக்ஸிமம் நோ மினிமம் பாயிண்ட். அப்ப என்னதுதான் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்னா இந்த பாயிண்ட், இந்த லைன் போடுறதுல இது இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்டோட லைன், இது வந்து இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்டோட லைன். அதுல வந்து மேக்ஸிமமும் இருக்காது, மினிமமும் இருக்காது. ஓகே சரி. புரியுதுங்களா? இங்க பெண்ட் ஆகுறது இதா இன்ஃப்ளெக்ஷனுங்கிற ஒன்றும் இல்லை. இங்க மினிமத்துல இருந்து அப்படியே லைட்டா பெண்ட் ஆகிட்டு இப்படி வரும். அப்படிங்கும்போது இந்த பெண்ட் ஆகிற பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் பெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற பாயிண்ட் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இங்க பாருங்க. பெண்ட் ஆகுறதுக்கு எது எது சொன்னேன், இந்த பாயிண்ட். இங்க பாருங்க, பெண்ட் ஆகிட்டு இப்படி ஆகும் பாருங்க, இப்படி போகும் பார்த்தீங்களா, இப்படி போறது. அதாவது நல்ல ஈஸியான டயக்ராம் என்ன சொல்றாங்கன்னா, இப்படி இருக்குதுன்னா ஒரு டயக்ராமு, இது ஆரிஜினா இருக்குது, ஆரிஜின் வந்து இப்படி வருதுன்னா ஒரு டயக்ராம் எக்ஸ் கியூப் வச்சுக்காயிரும். எக்ஸ் கியூப்போட டயக்ராம் ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள். இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்டுக்கு இப்படி வரும், அடுத்து இப்படி போகும். இதான் நோ மேக்ஸிமம் நோ மினிமத்து கூட டயக்ராம். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட் மேக்ஸிமம் மினிமம் சொல்ல முடியுமா? இது மேலே போகுது, இது கீழே போகுது. அப்போ நோ மேக்ஸிமம் நோ மினிமத்தோட டயக்ராமே பார்த்து இதுதான் நோ மேக்ஸிமம் நோ மினிமோட டயக்ராமே இதுதான். அப்போ அப்படியேப்பட்ட பாயிண்ட் தான் பேர் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட். அப்படிங்கும்போது இந்த பாயிண்ட் பாருங்க, இங்கிருந்து இங்கே கீழே போகுது, இங்கே தான் மினிமம். அப்போ இங்கே மேலே போகுது, இதுதான் மேக்ஸிமம். அப்போ இந்த பாயிண்ட் என்னவா இருக்க போகுது, இதுதான் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் ஆகுது. அதே கேஸ் தான் இங்கேயும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இங்கே போகுது, இது வந்து மேக்ஸிமம், இங்கிருந்து இங்கே வருது, இது மினிமம். அப்போ இந்த பாயிண்ட் ஒன்றுமே இல்லை, இங்கிருந்து அப்படியே டவுனுக்கு போகுது, இங்கிருந்து அப்புக்கு போகுது. சரிங்கப்பா, இந்த மாதிரி கேஸ் இருக்குது இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட். கிளியர் தானே? வேற என்னப்பா? வேற ஒன்றும் இல்லை. ஸோ நல்லா பார்த்துங்க, இந்த டயக்ராமு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது இந்த கேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து இந்த டயக்ராமு கம்பைன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுற டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 3 கேஸும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நம்ம ப்ராப்ளம் போகிறது ஈஸி, இல்லைன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பார்த்தலாமா? ஓகே சார். ஒரு சின்ன ப்ராப்ளம், இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது எதனாலனா, இது வந்து ஒரு பாலினாமியலோட கேஸு. இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், f(x = ax + bனா இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இது ஒரு லைன் ஈக்குவேஷன். சரிங்களா? அதே f(x = ax² + bx + cனா இது வந்து பேரபோலிக் ஈக்குவேஷன். இது வந்து பேரபோலிக் ஈக்குவேஷன். சரிங்களா? இப்போ வந்து axங்கிறது என்னன்னா, இங்க என்ன சொல்லிக்கிறான்னா a1 + a2x + a3x² அந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்க. a0ல ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ a0 வச்சுக்கோங்க, a0 a1 a2x² a3x³ + a4x⁵ a4x⁴ + a5x⁵. இந்த மாதிரி கேஸ் போயிட்டு இருக்கு, டாட் டாட் டாட். அப்போ இந்த மாதிரி கேஸ்க்கு என்ன சொல்றான், a0 வந்து கிரேட்டர், a3 வந்து கிரேட்டர் than 0ங்கிறான். a3ங்கிறது யாரு, இவன் தான். அப்போ a3 வந்து கிரேட்டர் than 0ங்கும் போது என்ன ஆகும், ஆல்ரெடி சொல்லிட்டேன், எக்ஸ் கியூப் டயக்ராம் என்ன சொல்லிட்டேன், இப்படி இருக்குது, இப்படி இருக்குதுன்னா இங்கிருந்து இப்படி பெண்ட் ஆகிட்டு போகும், இப்படி இருந்து இப்படி போயிட்டு இப்படி இருந்து இப்படி வரணும், அந்த டயக்ராம் தான் கொடுத்துக்கிறாங்க. சரிங்களா? இந்த பாயிண்ட்லேருந்து இங்கிருந்து இப்படி போயிட்டு இங்கிருந்து இப்படி வருது. சரிங்களா? அப்போ இதில் எது மேக்ஸிமம் எது மினிமம்? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் மேக்ஸிமம் இருக்கும், இந்த பாயிண்ட் மினிமம் இருக்கும். கரெக்டுங்களா? இந்த நடுவுல இருக்குறதா பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். இங்க வருதா, இத வச்சுக்கலாம் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். ஆமா. இந்த பக்கம் பெண்ட் ஆகுறதுல எது வேணா வச்சுக்கலாம், இப்படி போறது இப்படி வருது. அதை நம்ம ப்ராப்ளம் கொடுக்கும்போது நம்மளுக்கு கண்டுபிடிக்கும் போது நமக்கு தெரியும். சரிங்களா? ஓகே சார். அப்ப a3 வந்து கிரேட்டர் than 0னா டயக்ராம் எப்படி போகுங்கிறாங்க, அப்வர்ட் டைரக்ஷன்ல போகுங்கிறாங்க. அதே மாதிரி a4 வந்து கிரேட்டர் than 0 போகுங்கிற என்னங்கிறாங்க, டயக்ராம் அப்வர்ட் டைரக்ஷன் போகுங்கிறாங்க. இதுதான் வந்து x⁴ டயக்ராம்னு சொல்றாங்க. அது x⁵ இன் டேர்ம்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் டைம் இருக்குது. அதை என்ன சொல்றாங்க, லெஸ் தென் 0 போது நம்மளுக்கு என்னது டவுன்வர்ட் டயக்ராம் போடுறாங்க. அப்போ கோஎஃபிஷியன்ட் என்னவா இருக்குதோ அதுக்கு அந்த மாதிரி டயக்ராம் வந்து நம்மளுக்கு அப்வர்டா டவுன்வர்டா மாறுங்கிறாங்க. புரியுதாப்பா? இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுதுங்களா? ஓகே சார், புரியுது. ஓகே, இது ப்ராப்ளம் போடும்போது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னும் நிறைய இருக்கும், பார்க்கலாம். சரி டேகண்ணு, இந்த ப்ராப்ளம் எப்படி போடுவீங்க? y = f(x = x²). அஸ் பர் ரூல் என்ன, நீங்கள் கண்டுபிடிக்கிறது வந்து given f(x) கொடுத்துருப்பான், நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், f' கண்டுபிடிக்கணும்.
அதை வந்து 0 பண்ணணும். அப்போ பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அது இன்க்ரீசிங்காக டிக்ரீசிங்காக கண்டுபிடிக்கணும். அடுத்து என்ன பண்ணுவோம் நீங்கள் எஃப் டபுள் டாஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அது ஈக்குவல் டு கிடைக்கும் 0 கண்டுபிடிக்கணும். அதுக்கு பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். அது வந்து இன்க்ரீசிங்காக டிக்ரீசிங்காக பார்ப்பீங்க. தட் மீன்ஸ் கான்வே அப்வேர்டாக டவுன்வேர்டாக பார்ப்பீங்க. அப்படி மாற்றி மாற்றி இந்த கான்வே அப்வேர்ட் டவுன்வேர்ட் வந்து அது மாற்றி மாற்றி வந்து அதுக்கு பேர் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட். இத்தனை கேஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டயக்ராம் பார்ப்போம். இத்தனை கேஸ் முடிச்சுட்டு நம்ம அப்புறமேட்டு டயக்ராம் எப்படி வருது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரியாப்பா? ஓகே சார். கண்டுபிடிங்க பார்க்கலாம். f dash of x, f of x given this one, f dash of x என்ன? That is equal to 2x minus 4. f double dash of x, f double dash of x என்ன? 2. f double dash of x என்ன? 2. அப்போ 2 என்னது greater than 0. இது வந்து என்ன தெரிஞ்சிச்சு? கான்வே அப். அப்போ நம்மளுக்கு இன்னொரு கேஸ் வரல, அதனால இதோடய முடிச்சு கான்வே அப். அப்போ greater than 0 என்னது? பாசிட்டிவ் சைன். greater than 0 என்னது? பாசிட்டிவ் சைன். இதில் என்ன டவுட் இருக்குதாப்பா? இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? f dash of x equal to 0 பண்ண போறோம். அப்ப x equal என்ன கிடைக்குது? 2 னு கிடைக்குது. கரெக்ட்டாப்பா? ஆமா, x equals to 2. அதுக்கு அப்புறம் 2 தான். 2 மட்டும் தான். அப்ப என்னாச்சு? மைனஸ் இன்ஃபினிட்டி 2 பிளஸ் இன்ஃபினிட்டி. கரெக்ட்டுங்களா? அப்ப சொல்லுங்க பார்க்கலாம். இது என்ன ஆகும் சொல்லுங்க. முதல் இன்டர்வல் வந்து டிக்ரீசிங், அடுத்த இன்டர்வல் வந்து இன்க்ரீசிங். இப்ப கண்டுபிடிச்ச மைனஸ் போடுறனாலயா அது 0 போட்டாலும் உங்களுக்கு 1 போட்டாலும் 2 தான். ஓகே, அப்ப நீங்க சொன்னது சரிட்டு. எஃப் டேஸ் வந்து இதுல வந்து என்னது? லெஸ் தென் 0. இது எஃப் டேஸ் வந்து கிரேட்டர் தென் 0. லெஸ் தென் 0 என்னது? மைனஸ் பிளஸ். அப்ப நம்ம டிஸ்கஷன் எழுதுங்க. எஃப் டேஸ் பிளஸ் மைனஸா? எஃப் டேஸ் மைனஸ் எஃப் டபுள் டேஸ் பிளஸ். டயக்ராம் எப்படி இருக்கும்? மைனஸ் பிளஸ் டயக்ராம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்தது எஃப் டேஸ் பிளஸ் எஃப் டபுள் டேஸ் பிளஸ் தான். அப்போ அது என்ன எப்படி இருக்கும்? ரெண்டாவது டயக்ராம் வந்து பிளஸ் பிளஸ். இதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இது ஈக்குவல் டு 0 போடும்போது எக்ஸ் ஆக்சிஸ் எங்கே டச் ஆகும்னு தெரியும். ரெண்டு கேஸ் கண்டுபிடிக்கணும் கண்ணு. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0னா என்ன ஆகும், அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 0னா என்ன ஆகும்? இந்த பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? இந்த பாயிண்ட் ஏன் கண்டுபிடிக்கிறேன்னா, டயக்ராமில் இந்த இன்டர்பெட் பாயிண்ட் பாங்க, இன்டர்பெட் பாயிண்ட் எங்க இன்டர்செக்ட் ஆகுது அப்படிங்கிற கேஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். புரியுதுங்களா? இன்டர்பெட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது இது பண்றோம். அப்ப என்ன ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0 போட்டா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடைக்குது? 3 கிடைக்குது. அப்ப நம்மளோட இன்டர்பெட் பாயிண்ட் என்ன? 0,3. அப்ப 0,3ங்கிறது என்ன இருக்கும்? இங்க இருக்கும். 0,3ங்கிற பாயிண்ட் இங்க இருக்கும். கரெக்டுங்களா? இதான் வந்து 0,3. ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன? எக்ஸ் வந்து 0 போடணும். கரெக்டுங்களா? எக்ஸ் வந்து 0 போட்டோமா? ஆமா. இப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 0 போடணும். எஃப் ஆஃப் எக்ஸ் 0 போட்டு இது குவாட்ராடிக் ஈக்குவேஷன். குவாட்ராடிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுங்க. x squared minus 4x plus 3 equal to 0. அப்ப என்ன கிடைக்கும்? ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா x minus 3 x minus 1 equal to 0 and x equal to 3, x equal to 1. கரெக்டாப்பா? ஆமா. அப்ப x equal to 3ங்கிற பாயிண்ட் எங்க இருக்கும்? x equal to 3ங்கிற பாயிண்ட் மேபி இங்க இருக்கலாம். x equal to 1ங்கிற பாயிண்ட் அங்க நோட் பண்ணீங்க. x equal to 3ங்கிற பாயிண்ட் இங்க இருக்கும். இது வந்து 1ங்கிற பாயிண்ட், இது வந்து 3ங்கிற பாயிண்ட். அப்ப நம்ம போடக்கூடிய டயக்ராம் என்ன ஆகுது? இதுல இன்டர்செக்ட் ஆகணும், இதுல இன்டர்செக்ட் ஆகணும், இதுல இன்டர்செக்ட் ஆகணும். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் கண்டுபிடிச்சிங்க. எஃப் டபுள் டேஷ் எஃப் எக்ஸ்ங்கிறது என்னது? 2 கான்வே அப். அப்ப அந்த 2ங்கிறது எங்க இருக்கும்? எஃப் டபுள் டேஷ் எஃப் எக்ஸ்ல வந்து 2னு வருது. அது எங்க இருக்கும்? அதனோட டிஸ்கஷன் பார்த்து எழுதும்போது 2 போட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? சரி, எல்லா ஐடியாவும் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அந்த ரிசல்ட் தான் வரும். இங்கே 2 போட்டிங்கன்னா என்ன ஆகும் மட்டும் பாருங்க. இங்கே 2 போட்டு சிம்பிளை பண்ண என்ன ஆகும் பாருங்க. அப்படி போட்டீங்கன்னா உங்களோட டயக்ராம் ஷேப் இதுதான் கிடைக்கும். சரிங்களா? இப்போ மைனஸ் பிளஸ் நல்லா அண்டர்ஸ்ட் பண்ணிங்க. மைனஸ் பிளஸ் 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 கிளியரா? இங்கே பாருங்க, நான் சொன்ன மாதிரி 3 கிட்ட இன்டர்செக்ட் ஆயிடுச்சு. அந்த டயக்ராம் பாருங்க. 3 கிட்ட இன்டர்பிரட் ஆகும், 1 கிட்ட இன்டர்பிரட் ஆகும், 2 கிட்ட இன்டர்பிரட் ஆகும். எங்க கான்வே அப் அண்ட் டவுன் வருது? இங்க பாருங்க, இந்த பாயிண்ட்ல. நல்லா பாருங்க, இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க வருது பாத்தீங்களா? இது என்ன பாயிண்டா இருக்கும் அப்படின்னு நம்ம நோட் பண்ணணும். சரிங்களா? அப்ப ஆல்ரெடி சொல்லிட்டு இது 2ங்கிற பாயிண்ட் நம்ம சொல்லிட்டு பாருங்க, இது 2ன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். அப்ப அந்த 2ங்கிற பாயிண்ட் இருந்து நம்மளுக்கு கேஸ் டிஃபைன் ஆகுது. கரெக்ட்டுங்களா? இந்த 2ங்கிற பாயிண்ட் இருந்து நம்மளுக்கு கேஸ் டிஃபைன் ஆகுது. அப்போ அந்த 2ங்கிற பாயிண்ட்ல நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? எஃப் ஆஃப் 2 என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. இன்க்ரீசிங் டிக்ரீசிங் மாற்றி வருது. அப்போ மினிமமாக மேக்ஸிமம் கண்டுபிடிக்க போறீங்க. அப்போ எஃப் ஆஃப் 2 கண்டுபிடிங்க. எஃப் ஆஃப் 2 ஓட வேல்யூ என்ன?
4 minus 8 plus 3. அப்போ என்னாச்சு 7 minus 1. அப்போ என்ன பாயிண்ட் இது? இது இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 2, -1. இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 2, -1. இதுக்கு பேர் என்னது? லோக்கல் மினிமம். ஏன்னா லோக்கல் மினிமம் எதுக்கு வந்ததுன்னா நீங்கள் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டீங்க. என்ன கண்டுபிடிச்சிக்கிறீங்க? இன்க்ரீசிங் டு டிக்ரீசிங்க, டிக்ரீசிங் டு இன்க்ரீசிங்க. எங்கள் எப்டாஸ் வச்சு போட்டதா இங்கே பாருங்க, இதுதான் எப்டாஸ். அப்போ -2 ப்ளஸ் வருது. -2 ப்ளஸ்னு என்னது? டிக்ரீசிங் டு இன்க்ரீசிங். கரெக்டுங்களா? டிக்ரீஸ் டு இன்க்ரீசிங் இது என்ன மீனிங்கு? இட்ஸ் மினிமம் வேல்யூ. கரெக்டுங்களா? டிக்ரீசிங் டு இன்க்ரீசிங் இது மினிமம் வேல்யூ. கரெக்டாப்பா? அப்போ மினிமம் வேல்யூ தான் நம்மளுக்கு இந்த பாயிண்ட்ல கிடைக்குது. 2ங்கிற பாயிண்ட் மினிமம் வேல்யூ தான் கிடைக்குது. கரெக்டுங்களா? அப்போ ரெண்டுமே என்னது? கான்வே அப்னால ஒன்று -2 ப்ளஸ் இது டிக்ரீசிங்கில், இது ப்ளஸ் 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 ப்ளஸ்னு அப்படி இன்க்ரீஸ் ஆகும். எந்த டயக்ராம் பார்ப்பீங்க? மேலே நம்ம ஆல்ரெடி சொல்லிக்கிறோம்ல, ப்ளஸ் ப்ளஸ்னு எங்கே எப்படி ஒரு டயக்ராம் வரும்? இங்கே பாருங்க, இது வந்து லோக்கல் மினிமம். நல்லா பார்த்துங்க, இது லோக்கல் மினிமம். ப்ளஸ் ப்ளஸ்னா என்ன ஆகும்? இந்த ஷேப்ல இப்படியே போயிடும். சரிங்களா? இந்த ஷேப்ல இப்படியே போயிடும். அதே மாதிரி மைனஸ் ப்ளஸ்னா ஆகுது இந்த பாயிண்ட்ல இருந்து. இங்க பாருங்க, மைனஸ் ப்ளஸ்னா இது ரெண்டையும் மெர்ஜ் பண்றீங்க, இப்படி ஆயிரும். வந்துருக்குங்க, அதே டயக்ராம் வந்துருக்குங்க பாருங்க, இப்படி ஆயிரும். கரெக்டாப்பா? ஆமா. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுல? டவுட் இருக்குதுங்களா? இல்ல, புரியுது. அவ்வளோதான். இதுதான் வந்து ஹச் த கிராஃப்ங்கிறது. சரியா? இதே இம்ப்ளக்ஷன் பாயிண்ட் இருந்தால் உங்களுக்கு வந்து அந்த இது கிடைக்காது. தட் மீன்ஸ் அந்த நோ மேக்ஸிமம் நோ மினிமம் பாயிண்ட் கிடைக்காது. அது பாட்டுக்கு ரன் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி கேஸ் ப்ராப்ளமும் நமக்கு இருக்கும். இப்போ இது உங்களால் போட ஐடியா கிடைக்குதா? இதில் எது டவுட் இருக்குதுங்களா? இல்லை, இது போட முடியும். போட முடியும்னா நான் இதே ஏன்னா பேரபோலிக்கு ஃபஸ்ட்டு போட்டு பழங்க, அப்புறமேட்டு தான் ஹையர் டிகிரிக்கு போட முடியும். இப்போ இது உங்களுக்கு புரியுது அப்படிங்கும்போது இதே டைப்பில் ஒரு கிராஃப் கொடுக்குறேன். ஹச் த கிராஃப் அண்ட் டிஸ்கஸ் இந்த மேக்ஸிமம் மினிமம் கேஸோட ப்ராடக்ட் ஒன்று கொடுக்குறேன். இதே ஐடியா தான் ஜஸ்ட் நம்பர் மட்டும் மாறி வந்துக்குது. இதே ஐடியா தான் ஜஸ்ட் நம்பர் மட்டும் மாறி வந்துக்குது. உங்களோட டெக்ஸ்ட் புக் கொஸ்டின் தான் இது. இந்த கொஸ்டின் கொஞ்சம் சால்வ் பண்ணி காட்டுங்க. எனக்கு சால்வ் பண்ணி அனுப்புங்க. இந்த ஐடியா புரிஞ்சுதுன்னா ஓகேனா எனக்கு சால்வ் பண்ணி காட்டுங்க. இல்லைன்னா இன்னொரு டிஸ்கஷன் கூட இந்த ப்ராப்ளத்தும் நம்ம பண்ணிக்கலாம். பண்ணி அனுப்புங்க. டவுட் இருந்தால் நம்ம பார்த்துக்கலாம். சரியா? ஓகே சார்.